எல்லாருக்குமே தெரியும் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள். அதாவது நீங்கள் எப்படின்னா மிக்சர் ஆஃப் போத், பேரன்பும் பெரும் கோபமும் கொண்டவர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் மேலே நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அவங்க மேலே உங்களுக்கு நிறைய அன்பு இருக்குது அப்படின்றது வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் கேபி சாரை பற்றி. இப்போ என்னென்னா, இந்த மாதிரி இருக்கிற நீங்கள் இந்த பொசிஷனுக்கு நீங்கள் 45 வருஷம் 46 வருஷம் இப்போ 46th இயர், இன்னும் 4 வருஷத்தில் கேபி சாருடைய 50th இயர் இன் சினிமா ரொம்ப சந்தோஷமாக கோலாகலமாக நடக்க போகுது. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட போகிறோம் அதையும் பார்த்து. இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் எவ்வளோ எதிர்நீச்சலை தாண்டி வந்திருப்பீங்க? உங்களால் உங்களுடைய ஸ்ட்ரகிள்னு நீங்கள் எதை சார் சொல்லுவீங்க? ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு நாடகம் போய் ஆஃபீஸ் போய் நாடகமும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸை விட்டு நாடகம் சினிமா அப்படின்னு வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி இருக்கீங்க. நீங்கள் சிக்னிஃபிகண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் உங்கள் லைஃப்பில் எதிர்நீச்சல் எதை சொல்லுவீங்க? அது வந்து ஆரம்ப காலத்தில் நான் பார்த்த திரைப்படங்கள், நான் பார்த்த நாடகங்கள், சின்ன பையனாக பார்த்த நாடகங்கள், எம்ஆர் ராதா நாடகங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த காலத்தில் சின்ன பையன், நான் 12 வயசு 13 வயசில் அப்போ பார்த்த திரைப்படங்கள், கிருஷ்ணலீலா அது இதுன்னு அந்த மாதிரிலாம் வரும், மித்தலாஜிக்கல் வரும். அது எல்லாமே ஒரு மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, அந்த க்ரியேட்டிவ் ஆங்கிள்ங்கிறது ஏதோ ஒரு சம்திங் அது விச் வி லவ் டு எய்ம் இட்ங்கிற மாதிரி என்னை அறியாமலேயே அது என்னுடைய உள்ளத்தில் அது உள்வாங்கி கிடக்கிறதாக நான் நினைக்கிறேன்.